வணக்கம் நண்பா. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு எல்லாமே ஒரு செம்ம ஹாப்பி நியூஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம, நம்ம சிஎஸ்கேல சில இன்ஜூர்ட் பிளேயர்ஸ் இருக்காங்க. அவங்களோட ரீப்ளேஸ்மென்ட் பத்தியும் பார்க்க போறோம். தல தோனி எப்போ விளையாடுவான்னு சொல்லிட்டு எல்லாருமே காத்துட்டு இருக்காங்க. அதுக்கான சூப்பர் அப்டேட் பார்த்தீங்கன்னா வந்து கிடைச்சிருக்கு. கலீல் அகமதுக்கு பதிலா வர அந்த ரீப்ளேஸ்மென்ட் பிளேயர் யாரு? ஆயுஷ் மத்ரேக்கு என்ன ஆச்சு? எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல்ல நம்ம தல எம்.எஸ். தோனிய பத்தி பாத்துடலாம். ஐபிஎல் பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே தோனி விளையாடுவாரா, மாட்டாங்க சந்தேகம் பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. முழங்கால் வலி காரணமா பார்த்தீங்கன்னா, அவர் சில போட்டிகள் வந்து விளையாடல. ஆனா, இப்ப லேட்டஸ்ட்டா வந்திருக்க நியூஸ் என்னன்னா, மும்பை வான்கடே ஸ்டேடியத்தில பார்த்தீங்கன்னா வந்து, தோனி வந்து தீவிரமா பயிற்சி எடுத்துட்டு இருக்காரு. ஒரு 1/2 அன் ஹவர் பார்த்தீங்கன்னா வந்து கீப்பிங் பிராக்டிஸும், இன்னொரு 1/2 அன் ஹவர் பார்த்தீங்கன்னா, நெட்ஸ்ல வந்து செம்ம பேட்டிங் ஆடிட்டு இருக்காரு. குறிப்பா பார்த்தீங்கன்னா வந்து, நம்ம ஃபாஸ்ட் பவுலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து, சும்மா விளாசி தள்ளிட்டு இருக்காரு. செம்ம ஃபார்ம்ல இருக்காரு இப்போ. நாளைக்கு நடக்கப் போற மும்பை இந்தியன்ஸ் வெஸ் சிஎஸ்கே மேட்ச்ல பார்த்தீங்கன்னா வந்து, தோனி விளையாட அதிக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. சிஎஸ்கே இப்போ பாயிண்ட் டேபிள்ல பார்த்தீங்கன்னா 8வது இடத்துல இருக்காங்க. இந்த நேரத்தில தோனியோட பார்த்தீங்கன்னா வந்து, என்ட்ரி பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேக்கு ஒரு பெரிய பலமா அமையும். அடுத்து நம்ம பவுலிங்க்கு வருவோம். நம்ம கலீல் அகமது பார்த்தீங்கன்னா, இன்ஜூரி காரணமாக சோல்ட் அவுட் ஆயிட்டாரு. அவருக்கு பதிலா சிஎஸ்கே மேனேஜ்மென்ட் 2 பிளேயர்ஸ பார்த்தீங்கன்னா, ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. மும்பை இந்தியன்ஸ் டீமுக்காக 5 ரன்னு, 5 விக்கெட் எடுத்துக் குடுத்த ஆகாஷ் மத்வால் தான் இப்ப சிஎஸ்கே ரேடார்ல இருக்காரு. டெத் ஓவர்ல பார்த்தீங்கன்னா வந்து பந்து வீசல இவர் கிங்ன்னு சொல்லலாம். ஏற்கனவே சிஎஸ்கே நெட்ஸ்ல பார்த்தீங்கன்னா, இவர் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்த பிளேயர் பார்த்தீங்கன்னா வந்து ராஜ்வரன் அங்க இருக்காரு தான். இவரு பழைய நம்ம சிஎஸ்கே பிளேயர் தான். நல்ல ஆல்ரவுண்டர் மற்றும் வந்து ஃபாஸ்ட் பவுலரும் கூட. ரஞ்சி டிராஃபில பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்டா வந்து 5 விக்கெட் எடுத்து ஃபார்ம்ல இருக்காரு இவரு. ஒரு 2 பேர் தான் பார்த்தீங்கன்னா, கலீலுக்கு வந்து ரீப்ளேஸ்மென்ட்டா வர கன்ஃபார்மா இருக்காங்கன்னு சொல்லலாம். பேட்டிங்ல ஒரு சின்ன மைனஸ் இருக்கு. என்னன்னா வந்து, நம்ம ஆயுஷ் மாத்திரை வந்து ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜூரி காரணமாக 6-12 வீக்ஸ் பார்த்தீங்கன்னா, ரெஸ்ட்ல இருக்க வேண்டிய கட்டாயத்தில இருக்காரு. அதாவது இந்த சீசன் பார்த்தீங்கன்னா, இவருக்கு இதோட முடிஞ்சதுன்னு சொல்லலாம். சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் ஆயுஷ் மாத்திரைக்கு பதிலா யார கொண்டு வரலான்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் தெளிவான முடிவு பார்த்தீங்கன்னா எடுக்கல. மேனேஜ்மெண்ட் இன்னும் சில நாட்கள் பார்த்தீங்கன்னா, இத வந்து அஃபிஷியலா கன்ஃபர்மேஷன் பண்ணுவாங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ தோனியோட கம்பேக்கு, புது ரீப்ளேஸ்மென்ட் பிளேயர்ஸோட என்ட்ரி இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது, சிஎஸ்கே திரும்பவும் வின்னிங் ட்ராக்கு வருமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? மும்பை இந்தியன்ஸ்க்கு எதிரான மேட்ச்ல தோனி பிளேயிங் லெவல்ல இருப்பாரா? இருக்க மாட்டாரா? கலிங்கமுக்கு பதிலா ஆகாஷ் மதுரை சரியா இருப்பாரா? உங்களோட கருத்துக்கள பார்த்தீங்கன்னா, கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.